வணக்கம். இது எஸ்எல் தமிழ். அனுரவை வாழ்த்த இலங்கை வந்த புலம்பெயர் தமிழன் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவை நேரில் சந்தித்து வாழ்த்துவதற்கு மலேசிய தமிழ் தொழிலதிபர் ஒருவர் இலங்கை வந்தடைந்துள்ளார். யாழ்ப்பாணத்தை பிறப்பிடமாக கொண்ட எட்மன் என்ற தொழிலதிபரே இவ்வாறு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக மோசமான நிலையில் இருந்த இலங்கை நாட்டை அனுரகுமார திசாநாயக்க பொறுப்படுத்ததிலிருந்து தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அனுரகுமாரவை வாழ்த்துவதோடு மட்டுமில்லாமல் அவருக்கு தேவையான வழிகாட்டல்களை குறிப்பாக எழுதி வைத்திருந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவர் நல்ல இதுக்கு கொண்டாடுவாரு. அவருக்கு நல்ல வழியெல்லாம் காட்டி அவருக்கு நல்லதெல்லாம் சொல்லி நான் எழுதி வச்சிருக்கிற ரெடியா அவருக்கு கொடுக்கறதுக்கு இங்க பல சட்டங்களை மாற்றணும், பல விஷயங்களை மாற்றணும். இதெல்லாம் அவருக்கு நான் எழுதியிருக்கிறேன், நல்ல குறிப்பாக எழுதியிருக்கிறேன். அது எல்லா பேப்பர்லையும் போட்டு எல்லா மொழியிலையும் போட்டு இந்த நாட்டில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி செய்யணும். ஏன்னு சொன்னாக்கா அவருக்கு இப்போ அவரும் அந்த புது பிரதமராக எடுத்த 2 பேரும் இந்த நாட்டை நல்ல மேலுக்கு கொண்டாடணும். நான் எதுக்கு வந்தேன்னு சொன்னால், நான் ஒரு விஞ்ஞானி. நான் கேள்விப்பட்டது எப்படின்னு சொன்னால், இந்த நாடு எக்கனாமி ரொம்ப மோசமாக கிடைக்குது. இந்த எக்கனாமி உலகம் பூரா என்னோட பொருள்களை இங்கே உள்ள உற்பத்திகள் செய்து அது உலகம் பூரா அதை அனுப்பி அங்கேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நல்ல பணம், வெளிநாட்டு பணங்களை இங்கே சம்பாதிச்சு எடுக்கிற மாதிரி எண்ணத்தோடு தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அதோட இப்போ ஒரு மெட்டல் கம்பெனியில் பேசியிருக்கிறேன். இன்னும் பிளாஸ்டிக் கம்பெனியில் இன்னும் பேச முடியல, அவங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. கொக்கோ கோலா கம்பெனி தான் ரொம்ப விருப்பமாக நான் செய்கிறேன். ஏன்னு சொன்னால் அவங்களுக்கு 200 நாட்டில் அவங்களுக்கு ஃபேக்ட்ரி இருக்குது. அப்போ இந்த பொருள் 200 நாட்டுக்கு போச்சுன்னு சொன்னால் இந்த கொக்கோ கோலா கம்பெனியோட பிஸ்னஸ் இங்கே புருனாய்க்கு இந்த இலங்கைக்கு நல்ல காசு சம்பாதிக்கலாம். அந்த கொக்கோ கோலா கம்பெனி மாத்திரம் 200 நாடு, சின்ன இதில் பெரிய விஷயம். அது மாத்திரம் வெற்றியாக வந்துச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அடுத்ததாக வாகன ஓட்டிகளுக்கு, உலக வாகன ஓட்டிகளுக்கு நான் ஒரு பொருள் செய்திருக்கிறேன். அதே டைமில் இங்கே துக் ஓடுது இல்லையா, இந்த 320 வண்டி, அந்த வண்டியை கூடிய ஒரு பொருள் செய்திருக்கிறேன். ஜனாதிபதி அனுரவின் தாயார் வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு முன்வைக்கப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தாயாரின் வீட்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் தாயார் வசித்த வீட்டிற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் KPS குமாரசிறி தெரிவித்துள்ளார். இந்த வீடு தற்போது மூடப்பட்டுள்ள போதிலும் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பை நீக்குதல், காலி முகத்திடலில் வாகனங்களை காட்சிப்படுத்துதல் ஆகியன அரசியல் கண்காட்சி நடவடிக்கை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமக்கு அரசியல் ரீதியாக எவரிடமிருந்தும் அச்சுறுத்தல்கள் இல்லாத போதிலும் அநேகமான நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு அச்சுறுத்தல்கள் காணப்படுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது அரசாங்கத்தின் கடமை எனவும் ஏதேனும் ஆபத்து ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பினை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அனுராதபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதியிடமிருந்து அனுரவுக்கு வந்த தனிப்பட்ட செய்தி. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் தனது செய்தியொன்றை அனுப்பியுள்ளார். இலங்கைக்கான ரஷ்ய தூதுவர் லெவன் எஸ் ஜஹார்ஜன் ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இந்த சந்திப்பு நேற்று காலை ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த சந்திப்பில் புதிதாக தெரிவான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தூதுவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அத்துடன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் தனிப்பட்ட வாழ்த்தினையும் முக்கிய தகவல் ஒன்றையும் தெரிவித்துள்ளார். புதிய ஜனாதிபதியின் தலைமையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் மேலும் வலுவடையும் எனவும் அவர் எதிர்பார்ப்பதாக ஜனாதிபதி புட்டின் தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தார். இலங்கைக்கும் ரஷ்யாவுக்கும் இடையிலான நீண்டகால இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து கலந்துரையாடலில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. அத்துடன் ராஜதந்திர உறவுகள் பரஸ்பரம் மேம்படுத்துவதற்கு இரு தரப்பினரதும் அர்ப்பணிப்பை மீண்டும் உறுதிப்படுத்துவதுடன் வர்த்தகம், முதலீடு, கலாச்சாரம் மற்றும் கல்வி போன்ற முக்கிய துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவதன் முக்கியத்துவம் இதன் போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. தமிழர் பகுதிகளில் ஜனாதிபதி அனுரவுக்காக ஏற்பட்டுள்ள மாற்றம். நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசாநாயக்க சிறுபான்மை மக்களின் அதீத ஆதரவை பெற்றுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. கடந்த ஜனாதிபதி தேர்தலுடன் ஒப்பிடுகையில் இந்த தேர்தலில் தமிழ் முஸ்லிம் மக்களின் அதீத நம்பிக்கையை பெற்ற ஜனாதிபதியாக அனுர திகழ்வதாக ஆய்வொன்றில் தெரிய வந்துள்ளது. யாழ் மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வாக்குப்பலம் அதிகரித்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 2019 ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் யாழ் மாவட்டத்தில்
1375 வாக்குகள் பெறப்பட்டதுடன் அது 0.37 எனினும் இம்முறை 27,086 வாக்குகளாக அதிகரித்துள்ளது. இது யாழ் மாவட்டத்தில் பதிவான செல்லுபடியாகும் வாக்குகளில் 7.29%. 2019 ஆண்டுடன் ஒப்பிடும்போது 25,711 வாக்குகள் அதிகமாகும். அனைத்து மாவட்டங்களிலும் அதிக வளர்ச்சி பெற்ற மாவட்டமாக யாழ் மாவட்டம் மாறியுள்ளது. 2019 ஆண்டில் வன்னி மாவட்டத்தில் மக்கள் விடுதலை முன்னணி 1156 வாக்குகளை பெற்றது. இது அந்த மாவட்டத்தில் உள்ள மொத்த செல்லுபடியாகும் வாக்குகளில் 0.54%. எனினும் இம்முறை 21,412 வாக்குகள் பதிவாகியுள்ளன. இது செல்லுபடியாகும் வாக்குகளில் 9.86%. கடந்த ஜனாதிபதி தேர்தலை விட சிறுபான்மை மக்கள் வாழும் பகுதிகளில் அனுரகுமார திசாநாயக்கவுக்கு மேலதிகமாக 20,256 வாக்குகள் கிடைத்துள்ளன. அத்துடன் 2019 ஆண்டு மட்டக்களப்பு மாவட்டத்தில் 2,304 வாக்குகள் கிடைத்தன. இது 0.76%. எனினும் இம்முறை அது 38,832 வாக்குகளாக அதிகரித்துள்ளன. இது 12.19%. கடந்த ஜனாதிபதி தேர்தலை விட இம்முறை அதிகரித்த வாக்குகளின் எண்ணிக்கை 36,528 ஆகும். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கிடைத்த வாக்குகளின் அடிப்படையில் இந்த தரவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இது நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் தாக்கம் செலுத்தும் என்பதே தற்போதைய பேசும் பொருளாக மாறியுள்ளது. வடபகுதியில் தேசிய மக்களின் சக்தியின் அலையானது 2 ஆசனங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தலாம் என அரசியல் அவதானிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர். போர் குற்றச்சாட்டு விசாரணைக்கு அனுர அரசாங்கத்தை வலியுறுத்துங்கள், ஜெய்சங்கரிடம் கோரிக்கை. இலங்கையில் புதிதாக ஆட்சி அமைத்துள்ள அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்தை போர்க்குற்ற விசாரணை முழுமையாக ஒத்துழைக்குமாறு வலியுறுத்த வேண்டும் என இந்திய வெளிவிவகார அமைச்சரிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் எஸ் ராமதாஸ் அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெயசங்கரிடம் மேற்கண்டவாறு வேண்டுகோள் விடுத்துள்ளார். எதிர்வரும் 4ஆம் திகதி இந்திய வெளிவிவகார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ள நிலையிலேயே ராமதாஸ் தனது எக்ஸ் தளத்தில் இதனை குறிப்பிட்டுள்ளார். இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்குடன் மேற்கொள்ளப்படும் இந்த விஜயம் இலங்கை தமிழர்களுக்கு பயனும் அதிகாரமும் அளிக்கும் வகையில் அமைய வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் போர் முடிவடைந்து 15 ஆண்டுகள் நிறைவடைகின்ற போதிலும் போர் குற்றங்களுக்கு காரணமானவர்கள் இதுவரை தண்டிக்கப்படவில்லை. அரசியலமைப்பின் 13ஆம் திருத்தத்தின்படி தமிழர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் என இந்தியா வலியுறுத்திய போதிலும் எந்த பயனும் ஏற்படவில்லை. எனவே மாறி மாறி ஆட்சி செய்த பாரம்பரிய கட்சிகள் அல்லாத கட்சியைச் சேர்ந்த ஒருவர் தற்போது ஆட்சிக்கு வந்துள்ளார். ஆகையால் பிரிக்கப்பட்ட வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை இணைத்து தேர்தல் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் இலங்கை ஜனாதிபதியிடம் முன்வைக்க வேண்டும். அத்துடன் இலங்கையில் இடம்பெற்ற போர்க்குற்றங்கள் குறித்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்திடம் இந்திய வெளிவிவகார அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என கோரியுள்ளார்.